அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரைடே ஸ்பெஷல் பீஃப் கறியும் காடைக்கறியும் தேங்காய் பால் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்குது. இதை சிறுசாக நறுக்கிக்கிறேன்னு. இப்போ நறுக்கியாச்சு. இப்போ காடையும் சுத்தம் பண்ணிக்கிறேன்னு. இந்த மாதிரி சிறுசாக நறுக்கி கழுவி வச்சுக்கிறேன்னு. இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி பழம், கருவாயில். இப்போ மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன்னு. வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன்னு. கருவாயிலையும் போட்டுக்கிறேன்னு. நல்லா வதங்கவும் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நான் வதங்கிருச்சு. இந்த கலக்கி வச்சிருக்கிற மிளகாயும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கறி அள்ளி போடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கறி அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு, இது வேக லேட்டாகும், அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா வச்சுக்கிறேன்னு. தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிறு தீ வச்சு வேக வைக்கணும். ஏன்னா பீஃப் வேக லேட்டாகும், நம்ம குக்கர்லேயும் வைக்கலை, அதனால் தீயை சிறுக வச்சு வேக வைக்கணும். இப்போ காடைக்கு மசாலா போடுவோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டி 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ தேங்காய் பால் சோத்துக்கு ஒரு தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்குது. நம்ம மட்டை அரிசியில் தான் ஆக்க போகிறோம். இந்த கப்பில் 2 கப்பு அரிசி. நம்ம 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கர் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கிறேன்னு. கருவாயில், ரம்ப இலை, கொஞ்சமாக புதினா மல்லி போட்டுக்கிறேன்னு. ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். போட்டு வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிறேன்னு. வதக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடணும். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிட்டு 6 கப்பு ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். ஊற்றி உப்பு போட்டு கலக்கி விட்டு கொதிக்க வைக்கணும்.
நல்லா கிளறி விட்டுட்டு இது நம்ம வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு சில்வர் ஸ்பூன் போட்டால் சீக்கிரம் வெந்துடுறேன். ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ பால் கொதிச்சிருச்சு. அரிசி அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரில் தூக்கி வச்சிடணும். இப்போ காடைக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு. ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன்னு. கருவாயில் ஒரு 2 தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. ரெண்டு ரம்பை இலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த பிரட்டி வச்சிருக்கிற காடையை தூக்கி கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். காடை சீக்கிரம் வெந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கணும். நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். காடை கிரேவி ரெடி. இப்போ பீஃப் கறியும் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ ஸ்பூனை எடுத்துறேன்னு. ஸ்பூனை எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பீஃப் கறியும் ரெடி. இப்போ தேங்காய் பால் சோறு நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தக்காளி தேங்காய் ஓட்டு சின்ன வெங்காயத்தில் ஒரு சம்பல் பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குது. இது முதல்ல நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் தக்காளி பழத்தை சுட்டு பிணைஞ்சிக்கிறேன்னு. கொஞ்சமாக எலுமிச்சை ஊறுகாய் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சுட்டு போட்டுக்கிறேன்னு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பெதறிட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சோறு, காடை கிரேவி, பீஃப் கிரேவி, வெங்காய சம்பல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.